ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இப்போ நம்ம 4th டேக்கான கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபஸ்ட் டேக்கான கிளாஸ் பார்த்துருங்க. அதேமாரி செகண்ட் டேக்கான கிளாஸும் பார்த்துருங்க. தேர்ட் டேக்கான கிளாஸும் பார்த்துருங்க. ஏன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா தான் இந்த 4th டேக்கான கிளாஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோலாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஏன்னா இது க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு க்ளீனாக புரியும். அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுது. வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிற வார்த்தைங்க தான் உங்களுக்கு மெயினாக புரியும். வீடியோலாம் அப்புறமா தான். வீடியோ பார்த்தீங்கன்னா நானே தனியாக கூட ஓட்டி காமிச்சு உங்களுக்கு காமிச்சிடலாம். ஆனால் ஒரு பிகினர் தெளிவாக எப்படி பேசிக்லேருந்து ஓட்டிட்டு வராங்கன்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதனால் இது தெளிவாக பார்த்துட்டு வாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஐ பட்டனில் தரேன். இந்த 3 வீடியோக்கான லிங்க்கும் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இதை முதல்ல பார்த்துருங்க. இது முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு இதுக்கான விளக்கமும் உங்களுக்கு புரியும். ஓகே, வீடியோ ஆரம்பிக்கலாம் வாங்க. 4th டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த 3 நாள் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே நீங்களே எல்லாமே செய்ய போகிறீங்க. இப்போது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளச்சு, ஆக்சிலேட்டர், பிரேக்கு எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கால் சரியாக வாட்டமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போது கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கியர் ஒரு முறை போட்டு பார்த்துக்கலாம். 4 கியரும் ஒரு முறை போட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, நியூட்ரல், சென்டர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிங்க. கிளச்சை எடுக்க வேண்டாம். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ண பிறகு கிளச்சை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்க. ரிலாக்ஸா. ஓகே, அந்த இடம் கிளச்சை அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கை கவனித்து சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரைட் மட்டும் தாராளமாக எடுத்துங்க. இப்போ ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிவிட்டு, ஸ்டடினா ஃபுல்லாக வேண்டாம், கொஞ்சம் ரைட்லேயே இருக்கட்டும். இப்போ மெதுவாக ஆக்சிலேட்டர் கூட்டலாம். இன்னும் கொஞ்சம் ரைட் எடுத்துங்க, ஏன்னா அங்கே மாட்ட வேண்டி இருக்குது. ஓகே, அப்படியே ஆக்சிலேட்டர் கூட்டிகிட்டே வாங்க. ரெடி, கிளச்சு, செகண்ட். ஓகே, கிளச்சை எடுங்க, கொஞ்சம் ரைட், இன்னும் கொஞ்சம் ரைட். இப்போ ஸ்டடி பண்ணி ஆக்சிலேட்டரை கொஞ்சம் நல்லாவே கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். அதை பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு கவனம் ஸ்டேரிங்லேயும் நல்லா வரும். கெச்ச எடுங்க. அது என்ன பண்ணிடுறீங்கன்னா, கீர் போடுற அவசரத்தில் கீரில் கை வச்சிடுறீங்க, எப்படி போடணுன்றது மறந்து போகுது. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நெக்ஸ்ட்னு சொல்கிறேன்னு, அடுத்த கீர் போடுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நான் உடனே நீங்கள் போட வேணாம். கொஞ்ச நேரம் நீங்களே எப்படி போடணும், என்ன கீரில் இருக்குது, அதை எப்படி போடணுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு கை வைங்க. இப்போது 4th ஈஸி தான். ஆனால் 4th நம்ம கொஞ்சம் லேட்டாக போடலாம். ஏன்னா எதிர்க்க இடைஞ்சலாக இருக்குது. அதை இடைஞ்சலாம் தாண்டின பிறகு நம்ம மாற்றி ஜஸ்ட் லைட்டாக ஸ்லோவாக போகலாம். ஹார்ன் அடிச்சிருங்க. ஓகே, இந்த ஸ்பீட்லேயே போங்க, சரியாக இருக்கும். பின்னாடியும் பார்த்துங்க, மிரர் பார்த்து. இங்கே நம்ம ஒதுங்கி சைடு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இடத்துலலாம் சைடு கொடுக்கக்கூடாது. ஸ்பீடை குறைச்சிட்டு கிளச்சை நல்லா அழுத்திட்டு பிரேக்கில் காலை வச்சு இங்கேருந்தே பிரேக் கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா லேட் பண்ணிட்டோம். ஓகே, விட்டுருங்க. இப்போ தேர்ட்லேயே போகலாம், ஏன்னா வேகம் ரொம்ப குறையில. தேர்ட்லேயே போகலாம். கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட்
கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸ் பிளானிங் வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது முன்கூட்டியே என்ன இருக்குன்றதை கவனித்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக வரும். உங்களுக்கு வண்டி ஓட்டுறது இன்னும் பெட்டராக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் என்னென்னலாம் வருது, நம்ம என்னென்னலாம் செய்யணுன்றதை முன்கூட்டியே பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தெரியுதா? ஏன்னா இன்னும் கூட நீங்கள் பதட்டத்தில் தான் போடுறீங்க. கீர் ரிலாக்ஸாக வரல. அந்த கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கீரை வேகமாக போடுறீங்க. நான் உங்களுக்கு ரிலாக்ஸாக நெக்ஸ்ட்டுன்னு சொன்னேன். அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கியரும் சரியாக வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோலும் சரியாக வரும். கியர் போட போகும்போது இங்கே ஸ்டேரிங் அதான் நான் தான் சொல்கிறேன். நம்ம அவசரப்படுறோம். நெக்ஸ்ட்டுன்னு உடனே போடணுன்ற மாதிரி தோணுது. அது வரக்கூடாது. மெதுவாகவே போடலாம். ஸ்பீடை குறைச்சிருங்க. அவன் ஏறி வரும். கண்டிப்பாக அந்த பஸ் ஏறி தான் வரும். வெறும் ஸ்லோ. ஒன்றும் இல்லை, வெறும் ஸ்லோ. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்பீடு நீங்கள் கிளச்சு கூட அழுத்த தேவையில்ல. வெறும் ஸ்லோ பண்ணாலே போதும். அந்த டைமில் அதிகமாக நம்ம லெஃப்ட்டும் வரக்கூடாது. இப்போது ஸ்பீடை ஃபுல்லாக குறைச்சிருங்க. கிளச்சை நல்லா அழுத்திட்டு வண்டியை ஓரமாக இந்த 2 பிரிட்ஜையும் தாண்டி வண்டியை ஸ்டாப் பண்ணணும். இப்போ இந்த தடவை நல்லா தூரமாக கவனிச்சுட்டு பொறுமையாக வண்டியை லேட் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாக ஸ்டாப் பண்ணுங்க. நிற்கிறதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வண்டி ஓரமாக நேராக நிற்கணும். வண்டியோட முகம் நேராக நிற்கணும். கீழே அதிகமாக இறங்கவும் கூடாது, ரைட் அதிகமாக போகவும் கூடாது. அப்போது நீங்கள் திருப்பம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். கம்மியாக திருப்பணும். டைட்டாக பிடிக்காமல் லூஸாக பிடிக்கணும் ஸ்டேரிங். ஓகே, சரியாக இருக்குது. இப்போ தெரியுதுங்களா? சரியாக இருக்குது பாருங்கள். கிளச் எடுக்கக்கூடாது. இதை ஞாபகம் பண்ணிங்க. இப்போது கியரில் கை வச்சு நியூட்ரல் பண்ணிங்க. ஓகே, கியர் வந்து நல்லா இருக்குது. ஆனால் அதை ரன்னிங்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதை கொஞ்சம் இப்போது கம்மி பண்ணிக்கணும். ரெண்டாவது, இப்போது கியர் நீங்கள் மாற்ற வரீங்க இல்லையா, கை கொண்டு வரீங்க இல்லையா, அந்த டைமில் உங்கள் வலது கையை லூஸாக பிடிக்கிறோமா அப்படின்றத கவனிச்சுட்டு இந்த கையை எடுத்து கியரில் வைங்க. ஓகேங்களா? அதாவது இந்த கை நம்ம லூஸாக பிடிச்சிட்டு கையை எடுத்து கியரில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு டர்ன் வருது இல்லை, அது வராமல் இருக்கும். இது நீங்க டைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கையும் டைட் ஆகுது. அப்படி டைட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கமா பிடிச்சி இழுத்துறீங்க. அது வரக்கூடாதுன்னா நீங்க அந்த டைம்ல இது கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. ஓகே, போலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கிளச்சை அழுத்தி பிடிச்சி கியரை போடணும். ஃபர்ஸ்ட் கியர். அதுக்கப்புறம் மூவிங் பாயிண்ட்டை கவனமா நோட் பண்ணுங்க. இப்போ மிரரில் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு ரைட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் தூரமாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். போதும், ரைட் போதும். அதை ஸ்டடி பண்ணிவிட்டு இல்லை வேகம் கொடுக்கணும். வேகம் கொடுக்கலையே, ஃபஸ்ட் கியருக்கான கொஞ்சம் வேகம் கொடுத்து இப்போ நெக்ஸ்ட். இப்போ கூட பாருங்கள், கை தான் முதல்ல வந்துச்சு, கிளச்சு கூட வேலை செய்யலை. முதல்ல கை வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே ஆப்போசைடாக செய்யுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக கியரில் கை வைங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தப்பே வராது. முதல்ல ஸ்லோ பண்ணி கிளச்சை அழுத்துங்க. இருங்க அழுத்துறங்க. கிளச்சை நல்லா அழுத்திட்டீங்களா? இப்போது அந்த கையை லூஸாக வச்சுக்கோங்க. இப்போ கியரை போட அவ்வளோதான். கிளச்சை எடுங்க. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க. இதை தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா அந்த ஃபால்ட்டை உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியும். ரைட் அதிகமாக இருக்குது. ஸ்பீடை கொடுங்க. இந்த சென்டரில் அப்படி போங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ கூட கிளச்சும் கீரும் ஒன்றா பண்ண மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அதை ஒன்றா தான் பண்ணீங்க. ஏன்னா கை இங்கே வந்த பிறகு தான் கிளச் கால் உள்ளே போச்சு. அதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு அது கவனம் வரல. அதை கவனித்து நீங்கள் பண்ணுங்கள். தனித்தனியாக பண்ணுங்கள், ஒன்றா பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க, அவனை விட்டுடலாம்.
வெளியில் கவனம் அதிகமாக கொடுங்க. ரொம்ப வண்டி தப்பாக போயிட்டுருக்கு. உங்கள் ட்ராக்லேருந்து விலகாமல் நேராக போகிற மாதிரி பாருங்கள். இப்போ ஆக்சிலேட்டரை கூட்டுங்க. ஹார்ன் அடிச்சிருங்க ஒரு தடவை. ரைட் கூட ஒட்டியே போகும். ஸ்பீடு வந்து சடனாக அந்த மாதிரி ஏற்ற வேண்டாம். ஒரு மீடியம் ஸ்பீட் போகிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே. இப்போ அங்கே எதிர்க்க என்ன நடக்குதுன்றதை இங்கேயே பிளான் பண்ணுங்கள். அந்த பஸ்ஸு வந்து வேகத்தடைக்கோசரம் பிரேக் அடிச்சிருக்கு. இப்போ நம்ம இங்கேயே ஸ்லோ பண்ணி முதல்ல கிளச்சை அழுத்திடணும். கிளச்சை முதல்ல அழுத்திடுங்க. கீர் இப்போ வேண்டாம். இப்போது அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கிட்டு மிரரை பார்த்துட்டு பிரேக்கை அந்த வேகத்தடைக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அழுத்துங்க. அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. இப்போ கீரை செகண்டுக்கு குறைச்சிக்கலாம். ஓகே. இப்போ இந்த வேகத்தடை தாண்டிட்டோம். அப்படியே போங்க. இப்போ ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட்ட ஆரம்பிங்க. ரெண்டு கோட்டுக்கும் நடுவில். நெக்ஸ்ட் முதல்ல கிளச் பார்த்தீங்களா? ஸ்லோ பண்ணி கிளச்சை அழுத்திட்டு தான் கியரில் கை வரணும். இது முன்னாடியே வந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக ஸ்டேரிங்கை ஹேண்டில் பண்ண முடியாது. செகண்ட்லேயே போடுங்க. செகண்ட்லேயே போடுங்க. கிளச் எடுங்க. இப்போ தெரியுதுங்களா குழப்பம் வர்றதுக்கு என்ன காரணம்னு? அவசரப்படுறதுனால குழப்பம் வருது. சொன்னோடனே டக்குன்னு நீங்கள் நான் சொன்ன உடனே செய்யாதீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிங்க. நான் சும்மா நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி ஞாபகப்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த கீர் என்ன போடணும், அது எப்போ போடணும்னு நீங்கள் யோசித்து போடுங்க. ஆக்சிலேட்டர் போடுங்க. அதே மாதிரி நம்ம வண்டி அதாவது முழுசாக இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கொஞ்ச நேரத்துக்கு கவனம் சிதறிடும். அது வராமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும். ஆமாம், பதட்டம் இருக்கு இல்லையா? அந்த பதட்டம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரி கவனம் சிதறிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகம். முதல்ல என்ன பண்ணுங்க, ஸ்லோ கிளச் வேகமாக அழுத்திட்டு கீர் செகண்ட்லேருந்து தேர்ட். கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீடு மேடாக இருக்குது, அதனால் வேகம் சீக்கிரமாக அடங்கிச்சு. ஸ்பீடை கூட அதுக்கு தான் நம்ம வேகத்தையும் கவனிக்கணும். நல்லா என்ன மேடில் இருக்குது, நம்ம எவ்வளோ வேகம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கிளச் வந்து ஒவ்வொரு தடவையும் கால் கீழே வச்சுக்கிறீங்க. இந்த 4 கீர் போடுற வரைக்குமாவது கால் கிட்ட வச்சாதான் நம்மளுக்கு அந்த ஒரு வேகம் வரும் அழுத்துறது. அப்படி வேகமாக அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு பிக்கப் வந்து குறையாம இருக்கும். ஓகே. முதல்ல ஸ்லோ கிளச். கிளச்சுன்னு தான் சொல்கிறேன், நீங்கள் கீர் ஆட்டோமேட்டிக்காக கை கொண்டு வந்துடுறீங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்து போடுங்க. கியர் ஸ்பீட் போகலாம். வேகம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஹாரன் அடிச்சிருங்க. இந்த 3 பைக்கில் ஏதாவது ஒரு பைக்கு நம்ம ரைட்டில் வளைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரைட்டில் ஒரு ரோடு வருது. அதனால் 1க்கு 2 முறை ஹார்ன் அடிச்சுட்டு போங்க. ஓகே. இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனை கவனிக்கணும். எதிர்க்க என்ன வரப்போகுது, அங்கே என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் ஓரளவுக்கு தீர்மானிச்சிடணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அட்வான்ஸாக நம்ம டிரைவிங்கில் இருக்க முடியும். ஓகே. இப்போ வேகத்தை குறைச்சிருங்க. ஏன்னா அவங்க 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. இப்போ லேசாக வேகம் கொடுங்க. ஏன்னா எதிர்க்க வண்டி வந்ததுனால நான் வேகத்தை குறைக்க சொன்னது. இப்போ வேகம் கொடுங்க. அவங்கள பார்க்காதீங்க, அவங்களுக்கு முன்னாடி பாருங்கள். அவங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது இவன் எப்படி போகிறான் பாருங்கள். அந்த மாதிரி அந்த போகிற வண்டிங்களையும் கொஞ்சம் கவனிங்க. இந்த லெஃப்டில் ஓரமாக போகிறாங்களா அவங்கள பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் ரைட் ஏறி ஹாரன் ஒரு தடவை. இந்த லைனை கிராஸ் பண்ண வேண்டாம். கவனம் வந்து உங்கள் அதிகமாக இந்த வண்டிங்க மேலேயே இருக்குது. ஓகே. ஸ்லோ பண்ணிங்க. வண்டியை நிறுத்தி முதல்லேருந்து எடுக்கலாம்.
ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை நல்லா அழுத்திடுங்க. வண்டியை நிதானமாக ஊற எடுத்துகிட்டு வாங்க. தூரமாக பாருங்கள். இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓரம். நல்லா தூரமாக பாருங்கள், கிட்ட பார்க்காது. பிரேக்கை விடுங்க. விட்டு அப்படி நல்லா ஓரம் வந்து நேரம் ஆகணும். இப்போ ரைட் எடுங்க. இன்னும் கொஞ்சம் ரைட் எடுத்து இப்போ ஸ்டடி பண்ணுங்க. இதுதான் நேர். இப்போ பிரேக் அப்ளை. ரைட். இப்போ நியூட்ரல் பண்ண பிறகுதான் கிளச் எடுக்கணும். அடிக்கடி கீர் மறந்துடுறீங்க. என்ன கீர்ல இருக்கு, அது எப்படி நியூட்ரல் பண்ணோம் அப்படின்றத அடிக்கடி அது மறந்துடுறீங்க. அதுல கொஞ்சம் கவனம் வைங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி தான் 2 கீர் மேல இருக்கு, 2 கீர் கீழே இருக்கு. நம்ம என்ன வேகம் வந்தோன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன கீர்ல இருக்குன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இப்போ வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இப்போ உங்களுக்கு சரியா வராததெல்லாம் உங்களால நோட் பண்ண முடியுதா? அது சரியா வராததுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்க முடியுதா? டைம் எடுத்து பண்ணணும். இன்னும் டைம் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் தேவை. ஆனா அந்த டைம் நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ஆப்ரேட் பண்றீங்க. அதை கொஞ்சம் இன்னும் ஸ்லோவா பண்ற மாதிரி கவனிங்க. ஓகே, மறுபடியும் எடுக்கலாம். 1 by 1 ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்ற மாதிரி அந்த ஸ்டெப்பை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே சொல்லி பண்ணுங்க. முதல்ல கிளச், அதுக்கப்புறம் கியர், அதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லுங்க. சொல்லும் போது அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஸ்டேரிங். ஸ்டேரிங்க்கு அடுத்த ஸ்டெப்பு ஸ்பீடு. ஸ்பீடுக்கு அப்புறம் தான் கிளச்சு, அதுக்கப்புறம் தான் கியர். இப்போ ஸ்லோ கிளச், அதை வேகமாக செய்யுங்க. அதுக்கப்புறம் கியரை பொறுமையாக போடுங்க. அதை வேகமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேகம் குறையாம இருக்கும். இப்போ கிளச்சை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. லாஸ்ட்ல அந்த மூவ்மெண்ட் ஆண்ட தான் ஸ்லோவாக எடுக்கணும். இப்போ வேகத்தை கொடுக்கலாம். நல்லா தைரியமாக போங்க. பின்னாடி வண்டி வருது, ஏன்னா அவங்களுக்கு வழி வேணும். லெஃப்ட் மறுபடியும் போகாமல் பார்த்துக்கணும். வந்துட்டோம்னா மறுபடியும் போகக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட்லேருந்து தேர்ட் போடணும். அது கொஞ்சம் அவசரப்படுறீங்க. இந்த செகண்ட் டு தேர்ட் மட்டும், மீதி எல்லா கீரும் ஞாபகம் வருது, கரெக்டாக ஓரளவுக்கு போட்டுடுறீங்க. இந்த செகண்ட்லேருந்து தேர்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் யோசிக்காமல் கை வச்சுறீங்களோன்னு எனக்கு தோணுது.